ரூபாய் நோட்டு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுடன் டெல்லி செய்தியாளர் கணபதி நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். மக்களவையாகட்டும் மாநிலங்களவையாகட்டும் தொடர்ந்து கூச்சல் குழப்பம் இருக்கு. அவை நடவடிக்கைகள் எல்லாமே முடங்கி போயிருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மிக துரதிர்ஷ்டமான ஒரு நிலை என்று நான் கருதுகின்றேன். காரணம், எதிர்க்கட்சி சேர்ந்தவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதற்கு பாரதிய ஜனதா கட்சி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அரசாங்கம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு போன்றவற்றை எல்லாம் செல்லாது என்று சொல்லி அறிவித்த பின்பாக அதனுடைய விளைவுகள் பற்றி அவர்கள் விவாதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். விவாதிப்பதற்கு நாமும் தயார் என்று அரசினுடைய தரப்பில் பலமுறை சொல்லியாகிவிட்டது. ஆனால் அதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இதற்கு நேர்மாறாக பாராளுமன்றத்தை செயல்பட விடாமல் முடங்குவது, அரசாங்கத்திற்கு கெட்ட பெயரை உண்டாக்குவது அவருடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ மற்ற விஷயங்களை மனதிலே வைத்துக்கொண்டு இதை அவர்கள் செய்கிறார்கள் என்று நான் கருதுகின்றேன். இது நாட்டிற்கு நல்லதல்ல. பிரதமர் நரேந்திர மோடியே அவைக்கு வந்து இந்த விவாதத்தில் கலந்துக்கணும், அவரே பதிலளிக்கணும். அவர் ஏன் அவைக்கு வரமாட்டாருலாம் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன பதில் இருக்கு? பிரதமர் அவர்களை பற்றி இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நன்றாக தெரியும். எதற்கும் அச்சப்பட்ட ஒரு மனிதர் அல்ல. அச்சப்பட்ட மனிதர் என்று சொல்லி இருந்திருந்தால் உலகத்திலேயே எந்த தலைவனும் எந்த நாட்டிலும் செய்ய முடியாத துணிச்சலான ஒரு நடவடிக்கையை, ஏழை எளியவர்களை காக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போது எடுத்திருக்க முடியாது. ஆகையினால் அச்சப்படக்கூடிய நிலை என்று சொல்லக்கூடியது ஏற்றுக்கொள்ள முடியாது. நேர்மாறாக விவாதம் நடக்கட்டும். அதற்கு பின்பாக என்ன செய்ய வேண்டுமோ அவையெல்லாம் செய்வதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. பதில் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த வகையில் விவாதம் நடத்துகிறார்களோ அதற்கு தக்கபடி நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறது.